வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் 8வது அதிகாரம், அன்புடைமை. எல்லார்கிட்டையும் அன்போடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பினை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பால் உண்டோ? அன்புடையாரை கண்டதும் விடும் கண்ணீரே அன்பை வெளிப்படுத்தி விடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லா செல்வங்களையும் தமக்கே உரிமையாக வைத்துக் கொள்வார்கள். அன்புடையவர்கள் தம்முடையதையும் பிறருக்கு பயன்படுத்துவர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிர்கள் எலும்புடன் கூடிய உடம்போடு பொருந்தி இருப்பது அன்புடன் பொருந்திய வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சான்றோர் கூறுவர். அன்பீனும் ஆர்வம் உடைமை, அதியேனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஆர்வமுடைமையை அளிக்கும். அந்த அன்பு நட்பென்னும் அளவற்ற சிறப்பினை தரும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்பமடைந்து வாழ்கின்றவர் அடையும் சிறப்பினை அன்புடன் வாழ்ந்த வாழ்வினால் வந்த பயனே என்று கூறுவர் சான்றோர். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறியாமையால் உள்ளவர்கள் அறத்திற்குதான் அன்பு துணை என்று கூறுவார்கள். அந்த அன்பே பாவத்தை ஒழிப்பதற்கும் துணை ஆகும். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். எலும்பில்லாத புழுக்களை வெயில் சுடும், அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் துன்புறுத்தும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர்த்தற்று. அன்பு அகத்திலே இல்லாத வாழ்வு பாலை நிலத்தில் பட்டுப்போன மரம் தளிர்த்தது போன்றதாகும். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. உடலின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு புறத்திலே இருக்கும் உறுப்புகளால் பயன் இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்புள்ள உடம்பே உயிருள்ள உடம்பாகும். அன்பில்லாத உடம்புகள் எலும்பினை தோளினாலே போர்த்தி கொண்டிருப்பது போன்ற உடம்பாகும். என்ன நேயர்களே, எல்லோரும் அன்போடு இருக்கலாமா? அடுத்த அதிகாரத்தை நாளை பார்ப்போம். நன்றி.